ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது 1/2 கிலோ மட்டன், 200 கிராம் நறுக்கிய சின்ன வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், ஒரு சின்ன கப் பூண்டு, அதாவது 10 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், 1/2 கப் இஞ்சி, 1/2 இன்ச் இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், கொஞ்சம் கிராம்பு, சோம்பு, சீரகம், கல்பாசி, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கறிவேப்பிலை. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவியை குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிராம்பு, சோம்பு, சீரகம், கல்பாசி, பிரிஞ்சி இலை, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ நறுக்கிய சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வர கேப்பில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நாம் அரைச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணியும் கலந்து ஊற்றிக்கோங்க. அடுத்து தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நம்ம இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சக்தி கறி மசால் பொடி 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கூடவோ இல்லை குறைச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இப்போதைக்கு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எகைன் கடைசியாக உப்பு செக் பண்ணிவிட்டு வேணுன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி போடாமல் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சரி, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே சின்ன டம்ளரில் அளந்தீங்கன்னா 3 டம்ளர் தண்ணி வரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் அகைன் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. நான் மொத்தமாக மட்டன் வேகிறதுக்கு 7 விசில் வச்சு எடுத்திருக்கேன்.
இப்போது ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் கிரேவியை நீங்கள் சாதத்து கூட, சப்பாத்தி கூட, பூரி கூட, தோசை கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.